ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் பிஜே. இந்த வீடியோவில் 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று, செவ்வாய் கிரகத்தில் ஏற்பட்ட பள்ளத்தாக்குக்கு யார் பேர் வச்சாங்க, அது என்ன பேர். அது இல்லாமல் இன்னும் 2 பள்ளத்தாக்கு இருக்கா, அதுக்கு யார் பேர் வைக்க போகிறாங்க. இப்போது செவ்வாய் கிரகத்தோட தெற்கு அரைக்கோளத்தில் ஒரு பள்ளத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு இந்தியாவோட புகழ்பெற்ற விஞ்ஞானி அகமதாபாத்தில் இந்திய விண்வெளி நிறுவனத்தை நிறுவிய மூத்த முன்னோடி தேவேந்திர லால், அதனால அவரோட பேரான லால் அதை மட்டும் அந்த பள்ளத்துக்கு வச்சிருக்காங்க. அந்த பள்ளத்தோட விட்டம் எவ்வளோன்னா 60 கிலோமீட்டரா. அந்த 2 பள்ளத்தாக்குக்கு வட இந்திய நகரமான முஸ்ரான் அப்புறம் ஹில்ஸான்னு பேர் வைக்க முடிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இது எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம சூரிய குடும்பத்திலேயே பூமியில மட்டும்தான் உயிர்கள் இருக்குது. இருந்தாலும் விடுவோமா நம்ம வேற எங்கேயாச்சும் நம்மள மாதிரி உயிரினங்கள் இருக்குதா, இல்லை செடி செத்ததாக இருக்குதான்னு ரிசர்ச் பண்ணிட்டு தான் வரோம். பர்டிகுலராக செவ்வாய் கிரகத்தில். ஏன்னா அது ஆல்மோஸ்ட் பூமி மாதிரியே இருக்குது, பட் அதுக்கு வளிமண்டலம் கிடையாது, ஸோ வாட்டரும் கிடையாது. பட் நீர் இல்லாமையே வாழக்கூடிய நுண்ணுயிரிகள் செவ்வாய் கிரகத்தில் இருக்கலான்னு சொல்லி ஒரு ரிசர்ச்சும் போயிட்டுருக்குது. இல்லைன்னா நீர் இருந்த காலத்தில் அங்கே இந்த மாதிரியான உயிர் இருந்திருக்கலாங்கிற நோக்கத்தில் தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் வரோம். இப்போது செவ்வாய் கிரகத்தில் நாசா சயின்டிஸ்ட் ஒரு மிகப்பெரிய துளையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த துளைகளில் ஃபியூச்சரில் மனிதர்கள் வாழலாங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஃபியூச்சரில் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு தகுதியான கிரகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பூமிக்கு உடனே டாட்டா தான். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மச்சி நீ சொல்ல, மாமா நீ சொல்ல, அன்பா நீ சொல்லு. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற கணக்காத்தான் இதெல்லாம் இருக்குது.